தமிழக வெற்றி கழகம் தாவேகா 108 எம்எல்ஏக்களோட தனிப்பெரும் கட்சியாக உருவாகி ஆட்சி அமைப்பதற்கான உரிமை இருக்கும்போது கவர்னர் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னு கேட்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி, உச்சநீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ் படி, சர்க்காரியா கமிஷன் படி சரியா? சர்க்காரியா கமிஷன் இந்த மாதிரி அசம்பிளி ஃபார்ம் ஆகிறப்போ ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டி என்ன கூப்பிடணுன்னா ப்ரீபோலில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் அலையன்ஸ். ஒருவேளை ப்ரீபோலில் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் அலையன்ஸ் இல்லைன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழ்நிலையில் தாவேகா தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆட்சி அமைக்கிறதுக்கான முழு உரிமை இருக்கக்கூடிய பார்ட்டியாக இருக்குது. மூணாவது, போஸ்ட்போல் அலையன்ஸ். எல்லா பார்ட்டியும் கவர்மெண்ட்டில் பார்ட்டாவாங்க, அவங்களை கூப்பிட்டு அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லலாம். நாலாவது, போஸ்ட்போல் அலையன்ஸ் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லலாம். இதில் இன்னொரு தெளிவான விஷயம் என்னென்னா, எதிர்கட்சிகளில் உட்காரக்கூடிய திமுக, அதிமுக ரெண்டுமே தனிப்பெருங்கட்சியாக உருவாகவும் இல்லை. திமுக நான் எதிர்கட்சியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது தாவேகாக்கு தான் முழு உரிமை இங்கே இருக்குது. இந்த மாதிரி அசம்பிளி சூழ்நிலையில் ஒரு கவர்னர் என்ன பண்ணணும்னா, தனி பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை அழைத்து ஆட்சி அமைக்க சொல்லணும். அதாவது தாவேகாவை அழைச்சி ஆட்சி அமைக்க சொல்லணும். ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவங்க அசம்பிளியில் அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டா கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியலன்னா கவர்மெண்ட் ஃபால் ஆகும். இப்போது மெஜாரிட்டினா என்ன? சிம்பிள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். அதாவது இன்றைக்கி காலையில் பழைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுல எந்த விதத்துலையும் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நான் உருவகப்படுத்தி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஆட்சி அமைச்சு அவங்க ஃப்ளோர் டெஸ்டிங்கு போகிறப்போ சிம்பிள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரத்தில் திமுக 57 எம்எல்ஏக்களோட வெளிநடப்போ இல்லை ஒரு சில எம்எல்ஏக்கள் வெளிநடப்போ செஞ்சிட்டாங்கன்னா 234 எம்எல்ஏக்கள் இல்லாமல் வெறும் 180 எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது தாவேகா 108 எம்எல்ஏக்களோட தனிப்பெருங்கட்சியாக அவங்களோட மெஜாரிட்டியை ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க ஆட்சியை கண்டினியூ பண்ணுவாங்க. அதோடு நின்றுமா? இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சட்டம் இயற்றும் போதும் இல்லை ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வரும்போதோ பட்ஜெட் கொண்டு போகிறதோ அது பாஸ் ஆகணும். அதுக்கு எல்லாரோட எல்லாரோட ஓட்டிங் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே சர்க்காரியா கமிஷன் பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்ப்போம். 1994 SR பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லி அவங்களோட மெஜாரிட்டியை அசம்பிளியில் தான் ப்ரூவ் பண்ண கவர்னர் மாளிகையிலையோ லோக் பவன்லையோ ராஜ்பவன்லையோ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ரமேஸ்வர் பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006 கவர்னர் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதை தடுக்கக்கூடாது. ஆர்ஸ் ட்ரேடிங்கின் காரணமாகவோ இல்லை ரெக்வயர்டு எம்எல்ஏஸோட சப்போர்ட் இல்லைன்றது காரணத்தாகவோ தடுக்கக்கூடாது அப்படின்றத ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் வலியுறுத்தியிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் கவர்னருக்கு ஒரு டிஸ்கிரிஷனல் பவரும் இருக்குது. அந்த கவர்னர் அந்த டிஸ்கிரிஷனல் பவரில் ஆக்ட் பண்ணலான்றது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொவிஷன். கவர்னர் பிரசிடெண்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒருவர் தன்னோட டிஸ்கிரிஷனில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் அது கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டதாகவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கும் உட்பட்டதாக இருக்கணும். அதை மீறி செயல்முறை நடத்தும் போது தான் கவர்னர் போஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டான கிரிட்டிசிசம்ஸும் உருவாகுது. இதை பற்றி உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நன்றி. கார்த்திகேயன், கார்த்திகா IAS அகாடமி.